பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம நீட் 2023 கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வழக்கம் போல நம்ம பிகினிங்ல இருந்து சால்வ் பண்ணாம இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு லாஸ்ட் கொஸ்டின்ல இருந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் பசங்களா. பிகாஸ் எல்லா நீட் பேப்பருமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட் ஃபேஸ் காட்டணும், பசங்களை வந்து அது உங்களோட காம்னஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட்ல பிளேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், கடைசியில இருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ண போறோம் பசங்களா. இந்த நீட் 2023 ஓவர்வியூ பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல மோஸ்ட் ஈஸியஸ்ட் பேப்பர் அண்ட் நிறைய கிரேஸ் மார்க் இருக்கிற பேப்பர் இதுவா இருந்தது. பட் இதுதான் கடைசி பேப்பராகவும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. ஸோ இதோட கடைசி கொஸ்டின் என்ன இந்த யூனிட்ல இந்த பேப்பர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான். ஸோ நெட் இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல் கொடுத்துட்டு சி கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ பசங்களா, இம்பிடன்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், விச் இஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் சை எல் மைனஸ் சை சி த ஹோல் ஸ்கொயர். ரைட்? அப்ப என்ன ஆகும் பசங்களா, சை எல்லும் தெரியாது சை சியும் தெரியாது, அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு தான் சால்வ் பண்ணணும். ஸோ சை எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒமேகா இன்டூ எல் விச் இஸ் 2 பை எஃப் இன்டூ எல். ஸோ 2 பை எஃப், எஃப்க்கு பதிலாக என்னது பசங்களா, தட் இஸ் யோர் 50 ஹெர்ட்ஸ். எல் என்ன கொடுத்துருக்காங்க, 50 பை பை. கரெக்டா? ஸோ that will be like 50 by pi into 10 to the power minus 3. pi cancel ஆயிடும். ஸோ this will be 100. அப்போ 100னா 5000. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 5 ohms ஆக இருக்கும். this is your psi L. ஸோ 5 ohms. அடுத்தது psi c பார்க்குறாங்க. psi c என்ன கொடுத்துருக்காங்க, 1 by omega cங்கிறது தான் ஃபார்முலா. 1 divided by 2 pi f into c. so which will be 1 divided by 2 pi into 50 into c என்னது பசங்களா, 10 to the power 3, மேலே பை போயிடும். கரெக்டா? இன்டு 10 to the power minus 6. ஸோ பை கேன்சல் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது என்னது 10 100. ஸோ 100னா வெறும் 10 மட்டும் இருக்கும். ஸோ யூ வில் பி கெட்டிங் இட் லைக் 10 ohms ஆக இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் 5 ohms, இது 10 ohms அப்படின்னு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் டைம் டு பிளேஸ் எவ்ரி திங் இன். அப்போ இது வந்து நம்மளுக்கு 10 ஸ்கொயர்ட் ப்ளஸ் இது என்ன ஆகும் பசங்களா, திஸ் வில் பி லைக், ஸோ நம்ம 10 முன்னாடி போட்டுக்கலாம், 10 minus 5 the whole square. ஸோ திஸ் வில் பி லைக் நம்மளுக்கு 100 ப்ளஸ் 5னா 25. ஸோ நம்மளுக்கு 125 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 125 அப்படின்னா that will be 5√2 ohms ஆக இருக்கும் பசங்களா. ஸோ 5√2 will be the correct answer. Okay, so 5√2 will be the, 5√5 will be the correct answer. Okay தான பசங்களா? Yes. So let's get started to the next question. அப்ப அடுத்த question என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, so let's go to the next one. Yes, the radius of innermost orbit of hydrogen atom is 5.3 into 10 to the power minus 11 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க பசங்களா, this is what they have given. so 5.3 into 10 to the power minus 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. what will be the radius of third allowed orbit of hydrogen? so n வந்து 3 இருந்ததுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அதோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. so very simple, r0 வந்து கொடுத்துட்டாங்க, which is 5.3 into 10 to the power minus 11. அப்போ 5.3 இது 0.53 அப்படின்னு மாத்திரம்னா 10 to the power minus 10 meter அப்படின்னு இருக்கும். ரைட்? இந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா மேலே ஆட் பண்ணுவோம். so that will become minus. அப்போ என்ன ஆகும் பசங்களா, rn will be, third orbit will be, what is the formula? so rn will be equal to r0 into n square divided by z angstrom. ரைட்? அப்போ இது ஆங்ஸ்ட்ராங்ல மாத்திரம் தான் கரெக்ட், அதனால தான் இதை மாற்றிருக்கும். ஸோ என்ன ஆகும், n3 r0 வந்து 0.53 ஆங்ஸ்ட்ராங் தானே, இன்டூ n என்னது, தட் இஸ் யுவர் 3 ஸ்கொயர் டிவைடட் பை 1. அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பசங்களா, தட் இஸ் யுவர் ஆங்ஸ்ட்ராங். ஆங்ஸ்ட்ராங் அப்படியே இருக்கு. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இதை சால்வ் பண்ணோம்னா 0.53 into 9. ஸோ சால்வ் பண்ணோம்னா 4.77 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4.77 will be the perfect answer. Okay, so 4.77 will be the perfect answer. Now let's roll for the next question. Okay, அடுத்த question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருக்க கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு question. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு வெரி லாங் கண்டக்டிங் வயரை, ஓகேவா, ஒரு இன்ஃபைனைட்டா இருந்த வயரை இப்ப செமி சர்க்குலர் ஷேப்ல வந்து ஏல இருந்து பி வரைக்கும் வளைச்சிருக்கும். ஓகேவா? அப்ப இதோட ரேடியஸ் ஆர், இதோட தீட்டா வந்து 180 டிகிரி, தட் இஸ் யுவர் பை அப்படிங்கிற மாதிரி வளைச்சிருக்கும். வளைச்சிட்டு the magnetic field at p point for the steady current is given by. ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க.
இங்க எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு செமிகண்டக்டர், இங்க செமி இன்ஃபைனைட் கண்டக்டர், இங்க ஒரு செமி இன்ஃபைனைட் கண்டக்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது பசங்களா ஒரு ஆர்க். அப்ப 3 கண்டக்டர்ஸ் மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்க போகுது. அப்ப பிபி அந்த பி பாயிண்ட்ல இருக்கிற பிக்கு வந்து என்னது B1 plus B2 plus B3 இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சு உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே, அப்ப B3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு செமி சர்க்கிள். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் பசங்களா, B3க்கு டைரக்டா we people can substitute the formula which is nu naught I divided by 4 pi r into pi, ரைட்? இதுதான் நம்ம ஃபார்முலா. ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஸோ ஆங்கிளில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்ப இதான் ஃபார்முலா. அடுத்தது B1ம் B2ம் எப்படி இருக்குது பசங்களா, B1ம் B2ம் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி செமி இன்ஃபைனைட் வயர். அப்போ B1 is equal to B2 is equal to நம்மளுக்கு என்னது ஒரே வேல்யூ தான் கிடைக்கும், which is nu naught I divided by 4r அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ that will be like 4 pi r. இதுதான் நம்மளோட வேல்யூ. ஓகே, ஸோ இது இப்போ இதை ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா இதோட டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்வர்டாக இருக்கு, அடுத்தது இதுவும் இன்வர்டாக இருக்கு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைச்சிரும், ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். இதுவும் நம்மளுக்கு என்னது பசங்களா, வாட் வில் பி திஸ், ஸோ இது வந்து இன்வர்ட், இது வந்து இன்வர்ட். அடுத்தது இது என்னது நம்மளுக்கு, இது வந்து நம்மளுக்கு அவுட்வேர்டாக இருக்கு. கரெக்டா? அப்போ இது A and B ப்ளஸ் பண்ணிட்டு நம்ம தேர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை மைனஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரூல். அப்போ என்ன நடக்கும் பசங்களா, இதுல இருந்து எழுதுறப்ப ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் B பாயிண்ட் வில் பி ஈக்குவல் டு 2 nu naught I டிவைடட் பை 4 pi r அப்படின்னு கிடைக்கும், மைனஸ் ஆஃப் nu naught I pi டிவைடட் பை 4 pi r. ஓகே, ஸோ 4 pi r. இதில் யாரை காமன் எடுக்கலாம்னா nu naught I divided by 4r காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே 2 pi minus pi by pi அப்படின்னு இருக்கும். கரெக்ட்? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா that will become 1. அப்போ nu naught I divided by 4r into 2 by pi minus 1 அப்படின்னு கிடைக்கும். 2 by pi minus 1 அப்படின்னு கிடைக்கும். மேம் இந்த ஆன்சர் இங்கேயும் மேட்ச் ஆகலையே, 1 minus 2 pi தானே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இது வந்து என்னது பசங்களா, அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இதை ப்ளஸ் தான் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ இதை எப்படி மாற்றுவோம் அப்படின்னா B3 மைனஸ் B1 ப்ளஸ் B2 அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஏன்னா இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறப்ப தான் நம்ம மைனஸில் எழுதுவோம். அப்போ இதை சேஞ்ச் பண்ணி எழுதுறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, nu naught I டிவைடட் பை 4r இன்டூ 1 மைனஸ் 2 by pi அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 2 by pi அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் பசங்களா. திஸ் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், பி பாயிண்ட்ல எப்படி இருக்கும் பசங்களா, மூவிங் அவே ஃப்ரம் த பேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? இட் வில் பி மூவிங் அவே ஃப்ரம் த பேஜ், பேஜ்ல இருந்து வெளியே போற மாதிரி இருக்கும். Okay, so these are the concepts which you people have to understand. So cool, chill. முடிஞ்சுதா? அடுத்த question போலாமா? next question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. 10 resistors. ஓகே, எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, 10 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் are connected in series to a battery of EMF E. ஓகே, அண்ட் நெக்லிஜிபிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், E அப்படிங்கிற பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அண்ட் R வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, R வந்து negligible, then those are connected in parallel to the same battery. First என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 10 resistance, okay, 10 resistance, okay, 10 resistance, each of resistance are connected in series. So 10 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் பசங்களா, 10 ரெசிஸ்டன்ஸையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்றப்ப E அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ அதுவே அந்த 10 ரெசிஸ்டன்ஸை நம்ம parallel-ஆ கனெக்ட் பண்ணோம்னா, ஓகே, so if we are connecting it parallelly, இந்த மாதிரி 10 ரெசிஸ்டன்ஸை பேரலலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு த கரண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் n டைம்ஸ். அப்போ கரண்ட் என்ன ஆயிடுச்சு பசங்களா, இன்க்ரீஸ்ட் n டைம்ஸ். யார்ல இருந்து, சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப IS அப்படிங்கிற கரண்ட் இருக்குன்னா பேரலலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சீரீஸில் இருக்கிறத விட n டைம்ஸ் அதிகமாக இருக்கான். அப்போ n வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, வாட் வில் பி த n வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணோம், நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து கரண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we people can solve. அப்போ கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் என்னது,
internal resistance நம்மளுக்கு போயிடுச்சு. internal resistance is purely நம்மளுக்கு வந்து negligible. அப்ப நம்ம என்ன எழுதலாம் பசங்களா? we can write E divided by 10R. ஏன் மேம் E divided by 10R? because எல்லாமே identical resistors. அப்ப identical resistors அப்படிங்கிறப்ப total voltage divided by எவ்வளோ இருக்கு? because identical resistance in series அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்டா? resistance in series identical na n into r ஆக இருக்கும். so n into r. so இதுதான் சீரீஸ்ல இருக்கிறப்ப. அதுவே parallel இருக்கிறப்ப என்ன இருக்கு நம்மளுக்கு? அதே E நம்மளுக்கு parallel இருக்கிறப்ப equivalent resistance எப்படி இருக்கும்? r divided by n. அப்ப r divided by 10 ஆக இருக்கும். அப்ப r divided by 10 is your second one. அப்ப என்ன ஆகும்டா இது 10e divided by r அப்படின்னு இருக்கும். கரெக்ட்டா? 10e divided by r அப்படின்னு இருக்கும். so what happens இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவை? n தேவை. கரெக்ட்டா? we people need n. அப்ப I can write IP is equal to n into IS. அப்ப IP divided by IS is equal to n. IP value என்னது? 10e divided by r. இங்க 10r divided by e அப்படின்னு இருக்கும். e cancel, rr cancel. so that will become 100. அப்ப எவ்வளோ times increase ஆயிருக்கும்? 100 times increase ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். okay? so it will be increasing 100 times அப்படின்னு அர்த்தம். okay? now let's roll for the next question. அடுத்த question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. an electric dipole is placed as shown in the figure. the electric potential is, so electric potential வந்து 10 to the power 2 voltல இருக்கு p pointல. ஓகேவா? இதுதான் அந்த p point. this is your p point. due to the dipole is, இந்த டைபோல்னால இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 5 சென்டிமீட்டரில் இருக்குது. ரைட்? இட் இஸ் அட் 5 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணிடலாம்? இந்த பாயிண்ட்டுக்கு பொட்டென்ஷியல் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ பாயிண்ட் பொட்டென்ஷியல் அட் பி பாயிண்ட் வில் பி நம்மளுக்கு VQ ப்ளஸ் VQ. ரைட்? ஸோ இந்த சார்ஜோட பொட்டென்ஷியல் இங்கே என்ன இருக்கு, இந்த சார்ஜோட பொட்டென்ஷியல் இங்கே என்ன இருக்கு அப்படின்னு தனித்தனியாக பார்த்து எழுதணும்னா போதும். அப்போ VP will be equal to, ஓகே, VP will be equal to K. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்மால் q இதை எடுத்துக்கலாமா? அப்போ Q டிவைடட் பை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பசங்களா நம்மளுக்கு? your distance will be இது 3, இது நம்மளுக்கு 5. கரெக்டா? அப்போ 3ல 5 போச்சு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 2. அப்போ 10 to the power minus 2 சென்டிமீட்டர் மைனஸ் KQ. ஏமா மைனஸ் போட்டிருக்கீங்க? ஏன்னா இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்கு. அப்போ மைனஸ் KQ டிவைடட் பை இதிலிருந்து இது வரைக்கும் 8. கரெக்டா? இதிலிருந்து இது வரைக்கும் 8. ரைட்? இந்த சார்ஜில் இருந்து இது வரைக்கும் 8. ஆமா தானே பசங்களா? ஸோ இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு கவனிங்க, இந்த இடத்துல இருந்து இங்கே போகிறதுக்கு 2 சென்டிமீட்டர். அப்போ இங்கிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு 8 சென்டிமீட்டர். ஆமாம் தானே? அப்போ 8 into 10 to the power minus 2. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இந்த இடத்துல? KQ into 10 to the power minus 2 காமனாக எடுத்தோம்னா 1/2 minus 1/8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 minus 1 will be 3. அப்போ your answer KQ divided by 10 to the power minus 2 into 3/8 அப்படின்னு கிடைக்கும். இது மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்டா உங்களுக்கு? KQ into 3/8 into 10 to the power plus 2 அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ plus 2 அப்படிங்கிறதுல மாற்றியாச்சா? அப்போ your final answer will be like 3/8 Q into K அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ 3/8 K into Q அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே? ஸோ ஆப்ஷன் டி will be the perfect answer. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. the resistance of platinum at 0 degree Celsius is 2 ohms. ஓகே? ஸோ T வந்து 0 டிகிரியாக இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருந்திருக்கு? 2 ஓம்ஸாக இருந்திருக்கு. அதுவே T வந்து என்னவாக இருந்திருக்கு பசங்களா? 80 டிகிரி செல்சியஸாக இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருந்திருக்கும்? ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ரெசிஸ்டன்ஸ் வந்து 6.8 ஓம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் வில் பி த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ்? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இதுக்கு நம்மளுக்கு ஒரே ஃபார்முலா தான். ஸோ R will be equal to R0 into 1 plus alpha into del T. ரைட்? அப்போ ஆல்ஃபா வேணும்னா எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணணும். இது 6.8 is equal to 2 into 1 plus ஆல்ஃபா தெரியாது. இது என்னது பசங்களா? T2 minus T1. அப்போ 6 இது 1 சார், இது 3.4 சார். ஓகே? ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இது 3.4 is equal to என்ன ஆகும் இந்த இடத்துல? 1 plus alpha into
வெறும் T2 தான். ஏன்னா T1 வந்து 0 அண்ட் இதை வந்து கெல்வின்ல நம்ம செல்சியஸ்ல இருக்கே மேம் கெல்வின்ல மாத்திக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ரெண்டு டெம்பரேச்சரை நீங்க என்ன ஸ்கேல்ல மைனஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்டா நெக்ஸ்ட்? ஸோ நெக்ஸ்ட் வாட் வில் பி ஹேப்பனிங்? 3.4 minus 1 is equal to alpha into 80 degrees Celsius, right? அப்ப இது 2.4 divided by 80 is equal to alpha. So alpha value will become 0.03 degree per Celsius. Okay ma'am? Value per degree Celsius அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம் பசங்களா? So I can write 3 into 10 to the power minus 2 degree per Celsius அப்படின்னு எழுதலாம். Okay? So option B will be the perfect answer. ஓகே, ஆப்ஷன் பி தான் என்னது பசங்களா உங்களோட பெர்ஃபெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சூப்பரான क्वेश्चन. ஓகே, லிசன், ஒரு சூப்பரான क्वेश्चन. A bullet from a gun is fired on a rectangular wooden block with velocity u. ஓகே, ஒரு பிளாங்க் இருக்கு, ஒரு புல்லட் என்ன பண்றோம் பசங்களா நம்ம u அப்படிங்கிற வெலாசிட்டில நம்ம ஃபயர் பண்றோம். When the bullet travels 24 centimeter, எவ்வளவு திக்னஸ் டிராவல் பண்ணுதான்? 24 சென்டிமீட்டர் திக்னஸ் வந்து அது டிராவல் பண்ணிடுச்சு. ஓகேவா? 24 இது வந்து என்ன ஆயிடுச்சு பசங்களா? டிராவல் பண்ணிடுச்சு. ஓகே, இட் இஸ் டிராவல்ட். இவ்வளோ தூரம் வரைக்கும் டிராவல் பண்ணிடுச்சு. அப்போ பண்றப்ப along its length horizontally the velocity of the bullet becomes u/3. அப்போ 24 சென்டிமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் வெலாசிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கா? முன்ன இருந்ததை விட u/3 தான் இருக்கு. ஓகேவா? முன்ன இருந்ததை விட u/3 தான் இருக்கு. Then it further penetrates into the block with the same direction before coming to rest exactly at the other end of the block. ஓகே, அப்ப இன்னும் என்ன பண்ணோம்? இன்னும் வெலாசிட்டி ஃபுல்லா 0 ஆகல. அப்ப வெலாசிட்டி ஃபுல்லா 0 ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் பசங்களா? இன்னும் டெம்பரேச்சர், இன்னும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இது டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அப்ப டெம்பரேச்சர் நம்ம வெலாசிட்டி 0 ஆகிறப்ப நம்மளோட திக்னஸ், டோட்டல் திக்னஸ் எவ்வளவு? ஏன்னா டோட்டல் திக்னஸ் அப்படிங்கிறதா இது T1 T2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ T1 + T2 அப்படிங்கிறதான் டோட்டல் திக்னஸ். அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் டிஸ்டன்ஸ் டிராவல்டும் கூட. அதுதான் என்னது பசங்களா? டிஸ்டன்ஸ் டிராவல்டும் கூட. அப்போ இந்த புல்லட் பிளாங்க் எக்ஸாம்பிள்ஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதே உங்களுக்கு தேர்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து தான் வந்தது. v² = u² + 2as அப்படிங்கிற ஈக்குவேஷன்ல தான். அப்போ v² = u² plus 2ax அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, x அப்படிங்கிறது நம்மளோட திக்னஸ், நம்மளோட டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு சினாரியோ இருக்கு. u/3 வரைக்கும் ஒரு சினாரியோ, u/3க்கு அப்புறம் 0 ஆகிற வரைக்கும் ஒரு சினாரியோ. அப்ப இந்த ரெண்டு சினாரியோவையும் நம்ம ஈக்குவேஷனா டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு unknown thickness கிடைச்சிரும். ஓகே, so we people can figure out unknown thickness. ஓகே, அப்ப என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ, ஃபைனல் வெலாசிட்டி என்னது? u/3 the whole square is equal to u² minus 2 into a into x என்னது பசங்களா? x அப்படியே கூட இருக்கட்டும், அப்புறமா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஏமா மைனஸ் போட்டிருக்கீங்க? ஏன்னா போக போக என்ன ஆகுது பசங்களா? நம்மளோட வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரைட்? ஏன்னா அதோட வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போல. அப்ப இது என்ன நடக்கும்? இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ 3 வாட் ஹேப்பன்ஸ் இந்த இடத்துல? இது u² divided by 9 minus u² is equal to minus 2ax அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா -8 u² divided by 9 is equal to minus 2ax. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். ஓகே, I'm going to take this as first equation. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் எழுத போறோம். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் எழுதணும்னா என்னது? 0 is equal to u². எங்க? இங்கிருந்து எழுத போறோம். ஓகேவா? the scenario will be calculated from here. இதுதான் செகண்ட் சினாரியோ. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இங்க வரைக்கும் கால்குலேட் பண்ணது ஃபர்ஸ்ட் சினாரியோ, மறுபடியும் இனிஷியல்ல இருந்து 0 ஆகிற வரைக்கும் எடுக்கிறது நம்மளோட செகண்ட் சினாரியோ. அப்ப 0 is equal to u², again minus 2ax2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது x1 வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? u² is equal to 2ax2 அப்படின்னு மட்டும் கிடைக்கும். ஆமா தானே? அப்ப இது உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம யூஸ் பண்றப்ப தான் we people can get. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ண போறேன் பசங்களா? பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் சேம். கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேமா இருக்கிறனால நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்றேன். அப்ப 8u² divided by 9u² is equal to 2ax divided by 2ax2 அப்படின்னு இருக்கு. இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல். அப்ப என்ன ஆகும் பசங்களா? x2 will be equal to 9 divided by 8 into x அப்படின்னு இருக்கும், ரைட்?
அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ x2 will be equal to 24 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான் திக்னஸ். ஸோ தட் வில் பி இன்டூ 9 டிவைடட் பை 8 அப்படின்னு கிடைக்கும். ஆமாம் தானடா? 9 டிவைடட் பை 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும்டா பசங்களா? வாட் வில் பி த வேல்யூ? ஸோ இது 1s ஆர் 3s ஆர், ஸோ 27 சென்டிமீட்டர். அப்போ ஜீரோவில், அதாவது இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து 0 ஆகிற வரைக்கும் என்ன ஆயிருக்கு பசங்களா நம்மளுக்கு? இட் வில் பி டிராவலிங் 27 சென்டிமீட்டர். அப்போ 24 சென்டிமீட்டர்ல இருந்து பேலன்ஸ் ஒரு 3 சென்டிமீட்டர் நம்ம தான் டிராவல் பண்ணியிருக்கோம். டிராவல் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு? வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் A will be the correct one. Sorry, option D will be the correct one. Sorry, 27 centimeter is the correct one. Okay, now so let's roll for the next question. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க பசங்களா. This is your next question. In a wire carrying a current I along the positive x-axis has the length L. ஓகேவா? I அப்படிங்கிற கரண்ட் போகுது, லென்த் L அப்படிங்கிற L இருக்கு. இஸ் kept in a magnetic field. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துட்டாங்க பசங்களா? வெக்டார்ல, அதுவும் கார்ட்டீசியன் ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு the magnitude of the magnetic force acting on the wire will be. அப்போ magnetic force என்னன்னு கேட்குறாங்க. So magnetic force will be like, what is your magnetic force? How you people can formulate magnetic force ஓட ஃபார்முலா என்னவாக இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல இதோட ஃபார்முலாவை எழுதுங்க பார்க்கலாம். ஸோ தட் இஸ் வாட் வி நீடட். கம் ஆன், டூ இட். அண்ட் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஷனை மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் இயர் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிகாஸ் வி பீப்புள்னும் I இன்டூ L கிராஸ் B அப்படிங்கிறதா நம்ம ஃபார்முலா. ஸோ லென்த் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கு பசங்களா? திஸ் இஸ் யுவர் I and length வந்து L. So cross B என்னது 2i cap plus 3j cap minus 4k cap அப்படின்னு இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளார இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்டா? ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தோம்னா how will be the magnitudal value? மேக்னிடியூடல் வேல்யூ எடுத்தோம்னா ஸோ that will be 2 square plus 3 square plus 4 square அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ along x axis இப்படி எடுத்துடக்கூடாது. ஏன்னா இது ஒரு முட்டாள்தனம். நிறைய பேர் இப்படி தான் இந்த கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணாங்க. ஸோ L வந்து எங்க இருக்கா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. L is on the positive x axis. அப்போ இந்த இடத்துல I cap. ஸோ ரெண்டு வெக்டரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி கிராஸ் பண்ணிருக்க முடியும் பசங்களா? I cross I பண்ண முடியாது. I cross J, I cross K அப்படிங்கிறத நம்மளால பண்ண முடியும். அப்போ இதையும் தான் நம்மளால கிராஸ் பண்ண முடியுமே. I and I கிராஸ் பண்ணோம்னா 0. அப்போ என்ன நடக்கும் பசங்களா? ஸோ திஸ் வில் பி லைக் 3LJ cap. அப்போ I cap cross J cap அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் பசங்களா? ஸோ that will become, ஓகே, ஸோ இது I cap, இது J cap, ஸோ that will become K cap. அடுத்தது ஸோ மைனஸ் இது என்னாகும்? this will become 4L. இது மறுபடியும் உள்ளுக்குள்ளார எடுத்துட்டு வந்தோம்னா I cross K will be like I cross K will be minus J. So plus இது ஒரு J cap ஆக இருக்கும். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்? We people are taking modulus. அப்போ ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ 4L squared. So this will become 9L squared plus 16L squared. So that will be root 25L squared. So 5L will be the answer. அப்போ force will be equal to 5LI அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ 5LI எங்க இருக்கு பசங்களா? தட் இஸ் ஆப்ஷன் B. ஸோ ஆப்ஷன் B is going to be the correct answer. ஸோ வெக்டார் நோட்டேஷன்ல டக்குன்னு மிஸ்டேக் பண்ற இடம் இந்த கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட் தான். ஸோ I and I நீங்க கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் பி 0. I and J கிராஸ் பண்ணிருக்கணும், I and K கிராஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தான் you people can get the answer. இல்லாட்டி இல்லை. Fine? Yes. So now let's roll for the next question. The two thick lenses are of same focal length F. ஓகேவா? ரெண்டு லென்சஸ் இருக்கு. அது ரெண்டுத்தோட ஃபோக்கல் லென்த் F அப்படின்னு கொடுத்துட்டு பட் ஒன் இஸ் கான்வெக்ஸ் அண்ட் த அதர் ஒன் இஸ் கான்கேவ்னு சொல்லிட்டு when they are placed in contact with each other the equivalent focal length of the combination will be. So concave and convex ரெண்டுத்தையும் கான்டாக்ட்ல வைக்கிறப்ப so equivalent focal length என்னவாக இருக்கும் பசங்களா? 1 by F1 plus 1 by F2 அப்படின்னு இருக்கும். அப்போ 1 by F plus 1 by F அப்படின்னு இருக்கும். ஆமா தானடா? அதுவும் நம்மளுக்கு ஒன்று வந்து கான்கேவ், இன்னொன்று கான்வெக்ஸ். ஆமா,
ரைட். ஸோ கான்கேவ் என்னவாக இருந்திருக்கும் பசங்களா? கான்கேவ் வந்து மைனஸ் ஃபோக்கல் லென்த்தாக இருந்திருக்கும். கான்வெக்ஸுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ்ல ஃபோக்கல் லென்த். அப்போ 1/f மைனஸ் 1/f அப்படின்னு இருந்திருக்கும். ரெண்டுத்துக்குமே சேம் ஃபோக்கல் லென்த் தான் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூஸை மைனஸ் பண்ணோம்னா ஸோ 1 டிவைடட் பை 0, ஸோ விச் வில் பி இன்ஃபினிட்டி. அப்போ இந்த காம்பினேஷனுக்கு என்னவாக இருந்திருக்கும் பசங்களா? நம்மளுக்கு your value will be like infinity. Right? So F equivalent will be like infinity ஆக இருந்திருக்கும். Done. Next question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. A horizontal bridge is built across a river. ஓகேவா? ஒரு ரிவர் இருக்கு. இதுல இப்படி bridge ஒன்று, இது கீழே தான் வந்து நம்மளுக்கு ரிவர் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல bridge ஒன்று இருக்கு. ஓகேவா? A student is standing on the bridge, throws a small ball vertically upward with a velocity 4 meter per second. இந்த இடத்துல ஒரு பையன் நின்னுட்டு இங்கிருந்து என்ன பண்றான்? ஒரு பாலை வேகமா தூக்கி மேல வீசுறான். அதோட வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்டாக இருக்கு. The ball strikes the water surface after 4 seconds. இது மேல போயிட்டு கீழே வந்து தண்ணிக்குள்ளார விழுகிறப்ப டைம் என்னதான்? 4 seconds அப்படின்னு கொடுத்துட்டு height of the bridge என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ they are asking what is the height of the bridge அப்படின்னு. ஸோ பசங்களா இந்த மாதிரி ஒரு ஹைட்ல இருந்துட்டு மேல இருந்து கீழே வீசுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. which is minus h is equal to ut minus half at square. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். u வந்து என்னது பசங்களா? 4, t வந்து 4 மைனஸ் ஹாஃப், a வந்து என்னது 10 ஆக இருக்கும் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. tனா 4 ஸ்கொயர் வில் பி லைக் 4 4s are 16. இது 1s are 8s are. ஸோ மைனஸ் h is equal to 16 minus 80 அப்படின்னு இருக்கும். ஆமா தானடா? அப்போ 16 minus 80 அப்படின்னா that will be minus 64. ஸோ h will be equal to minus minus போச்சு அப்படின்னா 64 மீட்டராக இருக்கும். ஓகே, you will be getting 64 meters. ஸோ ஆப்ஷன் B is going to be the correct answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னு. ட்ரூத் டேபிள் இல்லாம நம்மளுக்கு என்ன கிடையாது பசங்களா? ட்ரூத் டேபிள் இல்லாம nothing there. Nothing is there. Right? So nothing is there. அப்ப கவனிங்க. For the following logical circuit என்ன கேட்குறாங்க? ட்ரூத் டேபிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா டோன்ட் வரி அபவுட் நம்ம ட்ரூத் டேபிள் எல்லாமே படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காம உங்களுக்கு டேபிள் தெரிஞ்சது, நீங்கள் வந்து உங்களுக்கு இன்புட்ஸ் வச்சு எழுத தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ எத்தனை இன்புட் கொடுக்கணும்னா மினிமம் ஒரு 3 இன்புட் கொடுத்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 0 0 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்டா? இங்கே வரப்போ 1 1 அப்படின்னு ஆயிடும். அண்ட் இது வந்து NAND கேட். NAND கேட்னா அண்ட் ஆகி அதுக்கப்புறம் இன்வர்ஸ் ஆகும். ரைட்? அப்போ 1 into 1 will be 1. அது இன்வர்ஸ் ஆச்சுன்னா 0. ரைட்? அப்போ 0 0ன்னு கொடுக்குறப்ப 0. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா? 0 1ன்னு கொடுத்து பார்க்கலாம். அப்போ இது 1, இது 0. அப்போ ஆன்சர் 0 1. அப்போ 0 1 அப்படின்னா 0. கரெக்டா? 1. ரைட்? 0 1னா 1. அப்போ நம்மளுக்கு என்னது? 1 0 அப்படின்னாலுமே 1. ரைட்? அப்போ 1 and 1 கொடுத்து பார்த்தா என்னவாக இருக்கும்? 1 and 1 கொடுத்து பார்த்தோம்னா இங்கே 0 into 0 0 திரும்பவும் 1. அப்போ 1 into 1 அப்படின்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு 1 தான். அப்போ இது பார்க்குறப்பவே உங்களுக்கு எப்படி இருக்கு பசங்களா? இது பார்க்குறப்பவே உங்களுக்கு இட் இஸ் மோர் லைக் நம்மளோட ஆர் கேட் மாதிரி இருக்கு. ரைட்? ஏதோ ஒன்று ஹையராக இருந்தால் கூட நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இட் இஸ் மோர் லுக்கிங் லைக் அன் ஆர் கேட். அப்போ த கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த பர்ஃபெக்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க. எஸ், ஸோ உங்களுக்கு ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கிராஃப் கொடுத்துட்டு எக்ஸ்டி கிராஃப் கொடுத்துட்டு பெர்ஃபார்ம்ஸ் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் த ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சலரேஷன் அட் 2 seconds என்ன, இந்த இதில் ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? இது சைன் தீட்டா. கரெக்டாக? இது ஒரு சைன் வேவ் ஃபார்ம். அப்போ சைன் வேவ் ஃபார்ம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டிக்கு என்னது? So velocity can be written as dx divided by dt. Acceleration will be dv divided by dt. Right? அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகும்டா? நார்மலாக x அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா that will be a sin omega t. ரைட்? ஏன்னா இது ஒரு சைன் 0லேருந்து ஆரம்பிச்சு போகுது. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டீன்னு மாறி இருக்கும். மறுபடியும் இது இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர்ட் சைன் ஒமேகா டீன்னு இருக்கும். அப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஈக்குவேஷனை எழுதணும். அப்போ ஏ வந்து என்னவாக இருக்குது பசங்களா? 1 இருக்கு. ஒமேகா ஸ்கொயர்ட்னா நம்மளுக்கு என்ன இல்லை, ஒமேகாக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல. அதனால இது என்ன பண்ணலாம்? 2π டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட் கேபிட்டல் T த ஹோல் ஸ்கொயர். Right? I can write like this. Next,
sin திரும்பவும் 2 pi divided by capital T into எவ்வளோ செகண்ட்ல கண்டுபிடிக்கணுமாமா 2 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கணுமாமா. அப்ப இதுல டோட்டல் டைம் பீரியட் என்னது பசங்களா 4 pi square divided by டோட்டலான ஒரு சைக்கிள்கான டைம் பீரியட் that is your 8. அப்ப 8 8s are you will be getting it as 16, correct? I mean 64. 8 8s are 64. இந்த இடத்துல sin 2 pi divided by 8 into 2. இது 1s are, இது வந்து 4s are, இது 1s are, இது 2s are. அடுத்தது இது 1s are, இது வந்து 16 time. So acceleration can be written as minus pi square divided by 16 sin pi by 2 அப்படின்னு இருந்திருக்கும், right? pi by 2 அப்படிங்கிறது என்னது 180 divided by 2, that is 90. அப்ப இது வந்து மேக்ஸிமமாக இருந்திருக்கும். அப்ப மேக்ஸிமமாக இருந்ததுன்னா acceleration will be like minus pi square divided by 16 meter per second square ஆக இருந்திருக்கும். Option C is going to be the perfect answer. Okay? C will be the perfectly done answer. அடுத்தது போலாமா பசங்களா? Yes. So gravitation unitல இருந்து ஒரு அழகான question. A satellite is orbiting just above the surface of the earth with a period t. Okay va? If d is the density of the earth and g is the universal constant of gravitation, the quantity 3 pi divided by gd represents. Okay? So time period, density, g இதெல்லாமே கொடுத்துட்டு இந்த 3 pi divided by gd அப்படிங்கிறது என்னவாக இருக்கும். ஸோ டைம் பீரியடுக்கும் இந்த ஃபார்முலாக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜென்ரலாக டைம் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா that will be 2 pi divided by root of என்ன கிடைக்கும் பசங்களா? ஸோ வெரி சிம்பிள். டைம் பீரியட்னு நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா 2 pi into root of r cube divided by g into m அப்படிங்கிறதான் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மாஸுக்கு பதிலாக வால்யூம் இன்டூ டென்சிட்டின்னு எழுதுறேன். அப்போ இது ஒரு ஸ்பியர் தானே. அப்போ வால்யூம் இன்டூ டென்சிட்டி அப்படிங்கிறப்ப 4/3 pi r cube into d அப்படின்னு கிடைக்கும். இதை கொண்டு வந்து உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 2 pi root of r cube divided by 4/3 pi r cube d into g அப்படின்னு கிடைக்கும். ஸோ r cube கேன்சல் ஆயிட்டு 2 pi divided by 3 மேலே போயிருக்கும் 4 pi d g அப்படின்னு இருக்கும். இப்போ ரூட் நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன், ரெண்டு சைடும் நான் ஸ்கொயர் பண்றேன். அப்போ t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 pi ஸ்கொயர்ட் இன்டூ 3 டிவைடட் பை 4 pi dg அப்படின்னு இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வாட் வில் பி த வேல்யூ பசங்களா? வேற என்ன வேல்யூ இருக்கு உங்களுக்கு? இங்க இருக்க 4ம் இங்க இருக்க 4ம் கேன்சல் ஆயிட்டு வெறும் 3 pi டிவைடட் பை dg அப்படின்னு இருக்கு. அப்போ இது யாருக்கு ப்ரொபோஷனல்? இது t ஸ்கொயர்டுக்கு ப்ரொபோஷனல். ஸோ ஆப்ஷன் A will be the correct one. Okay, option A will be the perfectly correct one. அப்ப next பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னு, calculate the maximum acceleration. So A maximum நம்ம calculate பண்ணணும் for a moving car so that a body lying on the floor of the car remains stationary. ஓகேவா? ஃப்ளோர்ல இருக்க கார் எப்படி இருக்கணுமா? ஸ்டேஷனரியா இருக்கணும். ஓகேவா? stationary. The coefficient of static friction between the body and the floor will be this. So coefficient of static friction 0.15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. acceleration என்னன்னு கேக்குறாங்க. அதுவும் எப்படி? நம்ம காரோட டயரும் அந்த ஃப்ளோரும் எப்படி இருக்கணும்? ஸ்டேஷனரியாக இருக்கணும். அப்படின்னா it is about to move. It is about to move. இதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? நம்மளுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் அது மாறிடும். இதுக்கப்புறம் the object will be moving. அப்ப ஆக்சிலரேஷனுக்கும் நம்மளோட ஃப்ரிக்ஷனுக்கும் என்ன கனெக்ஷன்? ஒரே ஒரு கனெக்ஷன் தான். A is equal to nu into g. ரைட்? அப்ப A maximum அப்படிங்கிறது 0.15 into 10. So that will be 1.5 meter per second square. இது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். இது உங்களுக்கு என்ன ஆகணும் பசங்களா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வித் ஃப்ரீக்வன்சியில u ஸ்கொயர் டிவைடட் பை 2a. ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம்? நியூ g அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகே, மறந்துடாதீங்க. ஏக்கு வந்து ஃப்ரிக்ஷனோட நீங்க சேர்த்து எழுதுறப்ப நியூ g is going to be one of the formula. So keep that in mind. அப்ப 1.5 meter per second square அப்படிங்கிறது தான். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் பசங்களா? அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் முடிஞ்சு நம்மளுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுவே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன்ல இருக்கு. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆரம்பிச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ஃபிகர் ஷோன் ஹியர், வாட் இஸ் த ஈக்விவலென்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்? ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்குறாங்க இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்க்கு. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன மெத்தட் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க 3 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு பார்ட்.
ஓகே, அடுத்தது இது ஒரு பார்ட். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது இது ஒரு பார்ட். அப்போ இங்கே மொத்தமாக எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 2 பிளானோ என்ன இருக்குது பசங்களா, 2 பிளானோ கான்கேவ் லென்சஸ் இருக்குது. கரெக்டாக, 2 பிளானோ கான்கேவ் லென்சஸ் இருக்குது. கான்கேவ் லென்சஸ் இருக்குது. அடுத்தது ஒன்று என்ன இருக்குது, ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் f1, இதோட ஃபோக்கல் லென்த் f2, இதோட ஃபோக்கல் லென்த் f3. அப்போ காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி எழுதுறப்ப வாட் வில் பி த வேல்யூ, காம்பினேஷன் எழுதுறப்ப 1/f is equal to 1/f1 plus 1/f2 plus 1/f3 இருக்கு. ரைட், அண்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை நம்ம ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹவு வி வில் பி ரிமெம்பரிங், இதுவே நம்மளுக்கு இதுக்கு கேட்குறாங்க வாட் இஸ் த வேல்யூ இஃப் தீஸ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் நம்ம லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம எழுதுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா என்னதுடா, பிளானோ கான்கேவ் லென்ஸுக்கு -r டிவைடட் பை நியூ -1. ரைட், ஸோ -20 தான் வந்து நம்மளோட ரேடியஸ். ஸோ என்ன இது இருக்குது பசங்களா, மீடியம் 1.5 அப்படின்னு இருக்குது. ஸோ 1.5 -1 அப்போ என்ன ஆகும்டா, -20 டிவைடட் பை 1.6ன்னு இருக்குது. ரைட், இங்கே இருக்குது பாருங்கள் 1.6. அப்போ 0.6. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா -10 டிவைடட் 100 டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்கும். ஏன்னா மேலேயும் கீழேயும் ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது 6 மேலே 200. அப்போ இது 3 டைம்ஸ், அது 100 டைம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது f2 வந்து என்னது பசங்களா, ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்னா ஃபோக்கல் லென்த் வில் பி பாசிட்டிவ், r டிவைடட் பை 2 இன்டூ நியூ -1. அப்போ r வந்து 20, நியூ வந்து என்னது பசங்களா, லென்ஸோடது 1/1.5 -1. ஸோ that will be 20 divided by 0.5 அப்படின்னு கிடைக்கும். ரைட், ஸோ 20 divided by 0.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஆமாம் தானே, இன்ட்டு 2 அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல, இன்ட்டு 2. அப்போ 0.5 இன்ட்டு 2 வில் பி 1. அப்போ 20 டிவைடட் பை 1 அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் யுவர் f2. அண்ட் f3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேம் இதே வேல்யூ தான் கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த பக்கமும் பிளானோ கான்கேவ் லென்ஸ், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை, மீடியம்லேருந்து எல்லாமே சேம். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு -100 டிவைடட் பை 3. அப்போ 1/f1ல நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 1/f அப்படிங்கிறப்ப என்ன ஆகுண்டா பசங்களா, வாட் வில் பி ஹேப்பனிங் ஹியர், 1/f1 அப்படிங்கிறப்ப என்ன ஆகுண்டா உங்களுக்கு 3 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1 டிவைடட் பை 20, மறுபடியும் மைனஸ் என்ன ஆகும் 3 டிவைடட் பை 100 அப்படின்னு இருந்திருக்கும். ரைட், இதில் மட்டும் என்ன பண்ணலாம், we people can like 5 and 5ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும் உங்களுக்கு -600 ப்ளஸ் 5 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும். ஸோ -1 divided by 100 இருக்கும். அப்போ டோட்டல் ஃபோக்கல் லென்த் வந்து -1 divided by 100. ஸோ that will be like -100 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி will be the correct answer. ஓகே, அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுருக்கிட்டு என்ன பண்ணுங்க, நம்ம ஈஸியான ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட 1 ஷாட் வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பசங்களா, போய் பாருங்கள். ஓகே, எஸ். ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிவிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பசங்களா. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொஷின் பேப்பர் இயர் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, 2 bodies of masses m and 9m are placed at a distance r. ஓகே, இது m, இது 9m. இது என்ன டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம், r அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். The gravitational potential on the line joining the bodies where the gravitational field equals to 0 will be. So இதில் எந்த இடத்துல gravitational field வந்து நம்மளுக்கு 0 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், ஸோ என் பொட்டென்ஷியல் 0 ஆகிற இடத்துல கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ G will be like நம்மளோட கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த நியூட்ரல் பாயிண்ட் இருக்கு. பிகாஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 அப்படின்னா அதுக்கு பேர் நியூட்ரல் பாயிண்ட்னு அர்த்தம். ரைட், அப்போ நியூட்ரல் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு எழுதணும் பசங்களா. ஸோ நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இது R1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது R2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நியூட்ரல் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் பசங்களா, அந்த Pயில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், ஒரு பாயிண்ட் நியூட்ரலாக இருக்குது, அந்த இடத்துல கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ R1 அப்படிங்கிறத நம்மளோட நியூட்ரல் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா √m1 r டிவைடட் பை √m1 + √m2.
ஓகே ஸோ ரூட் எம் அப்படிங்கிறது ரூட் எம் ஆர் இந்த இடத்துல என்ன ஆகும் பசங்களா இந்த இடத்துல ரூட் எம் ப்ளஸ் என்ன ஆகும் ரூட் 9m அப்படின்னு இருக்கும் ஸோ ரூட் எம்மை காமனாக கீழே இருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்டா பசங்களா ஸோ திஸ் வில் பி ரூட் எம்மை காமனாக வெளியே எடுத்தோம்னா 1 + √3 இருக்கும் ஸோ தட் வில் ரூட் 9 இருக்கும் ரைட் ஸோ தட் வில் பி ரூட் 9 ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ r டிவைடட் பை ரைட் ஸோ r டிவைடட் பை என்னவாக இருக்கும் பசங்களா this will be root 9 அப்போ 3 4 ஸோ r by 4 will be the answer அப்போ r by 4ல வந்து என்னவாக இருக்கு நம்மளுக்கு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போ பேலன்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் 3 by 4 r ஆக இருக்கும் கரெக்டா அப்போ r2 will be 3r by 4 ஆக இருக்கும் டன் ஸோ இப்போ ரெண்டு டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு மாஸ்னாலும் அந்த இடத்துல என்ன பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத எழுதும் okay so potential at vp is equal to potential will be always minus right appa gm first small m nala enadhu small m nala r by 4 okay va r by 4 அடுத்தது minus next என்னது பசங்களா capital கரெக்ட்டா அப்ப 9gm ஏனா m வந்து என்னவாக இருக்கு 9m ஆக இருக்கு அதால் 9m 3r by 4 ஆக இருக்கு okay 3r by 4 ஆக இருக்கு okay தானா பசங்களா cool yes so it is all done இப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணோம்னா இது மேலே போயிடும் கரெக்டா ஸோ இதுவும் மேலே போயிடுச்சு அப்படின்னா this will become minus 4gm divided by r minus இது மேலே போயிடுச்சு அப்படின்னா 4 9s are 36gm divided by 3r ஸோ இது 1s are இது 12s are அப்போ minus 4 minus 12 அப்படின்னா that is your minus 16 அப்போ minus 16gm divided by r will be the answer so option B is going to be the correct answer okay done so this is how you people have to solve and now here comes you the next question in a plane electromagnetic wave traveling in free space the electric field component oscillates sinusoidally at a frequency of 2 × 10 to the power 10 hertz and amplitude 48 volt per meter then the amplitude of oscillating magnetic field is பசங்களா frequency கொடுத்துட்டாங்க ஓகேவா they have given frequency amplitude வந்து 48 volt per meter அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்லிட்டு these people are asking what will be okay what will be the magnetic field என்னது அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ we people know C is equal to E naught divided by B naught ஆமாம் தானே அப்போ B naught வேணும் அப்படின்னா E naught divided by C right E naught divided by C right அப்ப E naught அப்படினா என்னது maximum amplitude கரெக்ட்டா so maximum amplitude என்னது that will be 48 divided by C அப்படிங்கிறது 3 × 10 to the power 8 அப்படினு கிடைக்கும் right so this will become 1.6 × 10 to the power minus 7 Tesla okay so 1.6 × minus 10 to the power minus 7 Tesla is going to be the answer next question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு the angular acceleration of a body moving along the circumference of the circle is so vectors கேட்டிருக்காங்க ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா we people know சர்க்கிள்ல ரேடியல் வெக்டார் அப்படிங்கிறது நம்மளோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் டான்ஜென்ஷியல் வெக்டார் அப்படிங்கிறது நம்மளோட வெலாசிட்டி அண்ட் ஆக்சியல் வெக்டார் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அப்படின்னு தெரியும் ஏன்னா ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா right directly proportional to omega அப்ப நம்மளோட angular acceleration எங்க இருக்கும் பசங்களா it will be along the axis of rotation இதுதான் axis of rotation so along the axis of rotation அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் done yes so here comes you the next question let a wire be suspended from the ceiling of rigid support okay and stretched by a weight w இது என்ன இருக்கு பசங்களா ஒரு weight w நால இது stretch ஆயிருக்கு ஓகேவா அப்போ என்ன ஆயிடுச்சு இதோட லென்த் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பசங்களா இதோட லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெச் ஆயிருக்கு டபிள்யூங்கிற வெயிட்னால the longitudinal stress at any point of the cross sectional area A of the wire will be
ஸோ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, ரைட்? ஸோ ஏரியா நம்மளுக்கு என்ன பண்ண போகிறதில்ல, மாற போகிறதில்ல. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபோர்ஸும் மாறதில்லை. அப்போ இது என்னவாக இருந்திருக்கும் பசங்களா, W டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கும், ஈச் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கும் எப்படி இருந்திருக்கும், சேம் ஆகத்தான் இருந்திருக்கும், அதில் மாற்றம் இருந்திருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த பர்ஃபெக்ட் ஆன்சர். Okay, so A is going to be the perfect answer. Next question பாருங்க, ஒரு நைஸான question. A football player is moving southwards and suddenly turns eastwards with the same speed to avoid an opponent. அப்ப initial velocity எப்படி இருக்காமா, நம்ம first south sideல போறோம், அப்ப minus j cap. ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகுதா, சடனா வந்து ஈஸ்ட்வர்ட்ஸ்ல திரும்புறாங்க. அப்ப ஈஸ்ட்வர்ட்ஸ் அப்படின்னா தட் இஸ் யுவர் பிளஸ் ஐ கேப். அப்ப v பிளஸ் ஐ கேப், ரைட்? அப்ப the force that act on the player while turning will be. அப்ப என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆயிருக்கும், தட் இஸ் நத்திங் பட் என்ன டைரக்ஷன்ல அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் நம்ம இது ரெண்டுத்துக்கும் வச்சு நம்ம என்ன பண்ணணும் பசங்களா, ரிலேட்டிவ் மோஷன் வச்சு வி பீப்புள் ஹாவ் டு ஃபைண்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வி பீப்புள் கேன் ஃபிகர். அப்போ that will be v final minus v initial. அப்போ v final அப்படிங்கிறது i cap minus of v minus j cap. அப்போ minus into minus will be plus v i cap plus j cap அப்படின்னு கிடைக்கும். அப்போ i cap plus j cap அப்படின்னா அது என்னது, இந்த இடத்துல இருக்கும், இது j cap, இது i cap. அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் என்னவாக இருக்கும் பசங்களா, நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷன்ல இருந்திருக்கும், ரைட்? நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷன்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க பார்க்கலாம். எஃப் இது என்ன ஈக்குவேஷன் பசங்களா, இது உங்களோட Gaussian equation, correct, for flux over a surface thing. அதாவது எந்த ஒரு, because we people know Gaussian equation வச்சு நம்ம எழுதினோம்னா ds will be equal to u in divided by epsilon naught. அப்போ இது totally equal to 0 அப்படின்னா what happens, நம்மளுக்கு number of flux entering will be equal to the number of flux leaving அப்படின்னு அர்த்தம். அந்த சர்ஃபேஸ்குள்ளார எவ்வளோ என்ட்ரு ஆகுதோ அவ்வளோ அது வெளியே போகுது அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. The number of flux lines entering the surface must be equal to the amount of flux leaving the surface அப்படின்னு அர்த்தம். ஓகே தானடா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. The magnetic energy stored in an inductor of inductance 4 microhenry. So inductance will be 4 microhenry. Current carrying will be like 2 ampere. Magnetic energy stored will be like half Li squared. Okay va? So half into 4 into 10 to the power minus 6. L வந்து நம்மளுக்கு 4. So 1s are 2s are. So that will be 8 microjoules ஆக இருக்கும், right? So 8 microjoules ஆக இருக்கும். Done. It will be 8 microjoules. அடுத்த question பாருங்க. A full wave rectifier circuit consists of 2 PN junction diodes, a center tapped transformer, capacitor and a load resistance. Which of these components remove the AC ripples from the rectified output? Okay va, rectified outputல ripples யாரு remove பண்ணுவா அப்படிங்கிறது. ripples எப்பவுமே filter circuit தான் remove பண்ணும். இது full wave half wave அப்படிங்கிற மாதிரி இல்லாம rectifiersல ஒரு filter circuit அப்படின்னா கண்டிப்பா அது என்னவாக இருக்கும் பசங்களா, ஒரு capacitor ஆகத்தான் இருக்கும். Okay, so it will be a capacitor. Okay, இது என்னவாகத்தான் இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு ஒரு capacitor ஆகத்தான் இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. The potential energy of a long spring when stretched by 2 cm is u. அதாவது x வந்து 2 cm ஆக இருக்கிறப்ப எனர்ஜி வந்து u ஆக இருக்கு. அப்ப x வந்து நம்மளுக்கு 8 cm ஆக இருக்கிறப்ப புது எனர்ஜி ஸ்டோர்ட் என்னன்னு கேக்குறாங்க. we people know u is equal to half k x squared. u is directly proportional to x squared. அப்ப என்ன எழுதலாம் பசங்களா, u dash divided by u is equal to x2 divided by x1 the whole squared அப்படின்னு எழுதலாம். அப்ப x2 வந்து நம்மளுக்கு என்னது பசங்களா, 8 cm divided by 2 cm the whole squared. 1s are 4s are. So that will be like u dash is equal to 8u அப்படின்னு இருக்கும். Okay, sorry, இது வந்து 4 squared அப்ப 16. So 4 4s are 16. அப்ப 16u அப்படின்னு இருக்கும். Okay, next பாருங்க பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. In hydrogen spectrum the shortest wavelength in the Balmer series is lambda.
ஸோ பால்மர் சீரீஸ் அப்படின்னா எங்கிருந்து இங்கே வரணும், எங்கிருந்து வேணாலும் நீங்கள் வந்துக்கலாம். பால்மர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கிருந்து வேணாலும் வந்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எங்கே முடியணும், ஸோ that should be like second orbitல நீங்கள் முடியணும். அப்போ நம்மளோட லாஸ்ட் மெம்பர், நம்ம மினிமம் வேவ் லென்த் அப்படிங்கிறது என்னது, n square divided by r. ஸோ that will be like 4 divided by r. Okay, the shortest wavelength in bracket will be, so bracket பொறுத்த வரைக்கும் நீ எங்கிருந்து வேணாலும் வரலாம், ஆனால் முடியறது 4 ஆக இருக்கணும், ரைட்? அப்போ இதோட மினிமம் wavelength will be like n squared by r, so that will be 16 divided by r. இதை எப்படி எழுதலாம் பசங்களா, 4 into 4 divided by r னு எழுதலாம். and 4 divided by r அப்படிங்கிறது பால்மரோட லாஸ்ட் மெம்பர். அப்போ 4 into lambda, right? so 4 into lambda is going to be the correct answer. Next question பாருங்க பார்க்கலாம். Venturi meter works on Bernoulli's principle, right? So Bernoulli's principle தான் யூஸ் பண்ண போறோம். அடுத்தது பாருங்க, the amount of energy required to form a soap bubble. ஓகேவா, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. ஸோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா that is going to be 10, நம்மளோட டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ ஏரியா, ரைட்? ஸோ சேஞ்ச் இன் ஏரியா அதுதான் நம்மளுக்கு தேவை, கரெக்டா? ஸோ சேஞ்ச் இன் ஏரியா, தட் இஸ் வாட் வி நீடட். ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர், இங்கே சோப் பபிள் அப்படின்னு இருக்கிறதுனால இன்டூ 2, ரைட்? அப்போ 2 சென்டிமீட்டர் ஃப்ரம் அ சோப் சொல்யூஷன் இஸ், அப்போ எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 2 இன்டூ டென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பசங்களா, 0.03 இன்டூ ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா. ஸோ இனிஷியல் ஏரியா நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும், நார்மலாக இருந்திருக்கும், கரெக்டாக? ஸோ 0லேருந்து நம்மளுக்கு மாறி இருக்கும். ஸோ 2 இன்டூ 0.03 இன்டூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், that will be like, what will be your answer, 4 pi r squared அப்படின்னு இருக்கும். ஸோ 2 இன்டூ 0.03, 4 into 3.14, r வந்து என்னது பசங்க, 2 into 10 to the power minus 2 the whole squared அப்படின்னு இருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 3.10 into 10 to the power minus 4 joules ஆக இருக்கும். ஓகே, புரியுதா? எஸ், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A vehicle travels half the distance with the speed v and the remaining distance with the speed 2v. Its average speed will be, ஓகேவா? அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது, v அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் விங்கிற ஸ்பீடில் போயிட்டு அடுத்தது 2v அப்படிங்கிற ஸ்பீடை இன்னொரு பாதி டிஸ்டன்ஸ்க்கு அப்படியே போகுது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பசங்களா, ஹார்மோனிக் மீன் யூஸ் பண்ணணும், கரெக்டா? ஸோ ஹார்மோனிக் மீன் அப்படின்னா v average will be equal to 2 into v1 v2 divided by v1 plus v2, 2 into v square divided by 3v. அப்போ இது என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடுமா? ஆமாம் தானடா, இந்த இடத்துல இன்னொரு 2 இருக்கும். அப்போ 4 divided by 3v அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன் B will be the correct answer. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. an AC source is connected to a capacitor C due to decrease in its operating frequency. ஸோ ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியில் வந்து டிக்ரீஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பசங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோ நம்ம டைரக்ட் கரண்ட்டோ கெப்பாசிட்டர் இருக்கிற சர்க்கியூட்டில் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் பசங்களா? ஸோ that will be V divided by psi C ஆக இருக்கும், ரைட்? அப்போ ஐசியோ ஐடியோ V divided by 1 by omega C, இது மேலே போச்சுன்னா IC is equal to ID is equal to V omega C. ஒமேகா சி. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி V into 2 pi F into C, ரைட்? அப்போ கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டில் நம்ம கரண்ட் யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கா, ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்காங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதுன்னா நம்ம கண்டக்டிங் கரண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கண்டிப்பாக குறையும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டிக்ரீசஸ் வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர். Okay, displacement current decreases will be the perfect answer. Resistance of carbon resistor determined from colored codes is, so 22000 plus or minus 5%. So 5% அப்படின்னா நம்ம கலர் கோடில் வந்து நம்மளுக்கு டாலரன்ஸ் வந்து கோல்டு. So we people know BB Roy of Great Britain, right? BB Roy of Great Britain. அப்போ இது 0 1 2 3 4. ஆமாம் தானடா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது பசங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னது 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ திஸ் இஸ் கிவன் ஆஸ் 2, ரைட்? ஸோ பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டும் நம்மளுக்கு வந்து வேல்யூவாக இருக்கும், அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு மல்டிப்ளையராக இருக்கும், கரெக்டா? ஸோ இட் வில் பி லைக் நம்மளோட மல்டிப்ளையர்.
ரைட்? அப்போ இதோட கலர் கோடிங் வந்து தேர்ட் பேண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் பேண்ட், இது செகண்ட் பேண்ட், இதுதான் தேர்ட் பேண்ட். ரைட்? அப்போ தேர்ட் பேண்ட் அப்படிங்கிறது 3 0 இருக்குது. அப்போ 10 to the power 3. அப்போ 10 to the power 3 அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? that will be your orange. so orange is going to be the band. ஓகேவா? அதுதான் தேர்ட் பேண்டாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 பிராண்ட் என்னவா பேண்ட் என்னவாக இருக்கும் பசங்களா? பிபி ராய். ரெண்டுமே வந்து 2 அப்படிங்கிறப்ப ரெட்டு. ஸோ ரெட்டு ஆரஞ்ச், அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும் பசங்களா? கோல்டு அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்கிட் கொடுத்துட்டு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இட் இஸ் இன் பேரலல். அப்போ பேரலில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஐடென்டிக்கல். ஸோ சி ஈக்குவலன்ட் வில் பி பேரலில் ரெண்டும் ஐடென்டிக்கல்னா 2 into 3 that will be 6 microfarad. அப்போ என்ன ஆகிடும் நெக்ஸ்ட்டு? 2 கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கும் ஏ அண்ட் பியில். இது 3 microfarad, இது 6 microfarad. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அப்போ ஃபைனல் சி ஈக்குவலன்ட் வில் பி லைக் 3 cross 6, 3 plus 6 அப்படின்னு இருக்கும். மைக்ரோஃபேரட் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 3 cross 6 divided by 9 ஆக இருக்கும். 1s are 3s are 3 1s are 2s are. So 2 microfarad will be the correct answer. Okay, so 2 microfarad will be the correct answer. The next question is from half-life. Okay, unfortunately இதெல்லாமே வந்து நம்மளுக்கு என்னது பசங்களா? அதெல்லாம் deleted syllabus, right? ஏன்னா நம்மளோட கொரோனாக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. பட் இதெல்லாமே என்னதான் நம்மளுக்கு கிரேஸ் மார்க் கொஸ்டினாக மாறிடுச்சு, ரைட்? இது அதுக்கப்புறம் நம்மளோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஒரு கொஸ்டின் இருந்தது, அது எல்லாமே. பட் நம்ம ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் ஆஃப் அ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் 20 minutes. ஸோ டவ் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க? 20 minutesன்னு கொடுத்துட்டாங்க. இன் ஹவு மச் டைம் த ஆக்டிவிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ட்ராப் டு 1/16 ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. ஸோ இனிஷியல் வேல்யூலேருந்து 1/16 ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு கேட்குறாங்க. ஹாஃப் லைஃப் கொடுத்துட்டாங்க. அப்போ ஹாஃப் லைஃபோட டைம் பீரியட் n is equal to n0 e power minus lambda t. ஓகே, ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ n divided by n0 is equal to e minus t by tau. ஸோ n divided by n0 அப்படிங்கிறத இந்த 1/16. ஸோ 1/16 is equal to e power minus t by 20. tau அப்படிங்கிறது நம்மளோட ஹாஃப் லைஃப் பீரியட். அப்போ இது என்ன ஆகிடும் பசங்களா? நம்மளுக்கு வாட் வில் பி ஹேப்பனிங்? ஸோ இ பவர் அப்படிங்கிறப்ப ஸோ 1/16 என்ன ஆகிடும் பசங்களா? உங்களுக்கு 1/2 t power 20 அப்படின்னு இருக்கும். அப்போ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? இந்த இடத்துல என்ன ஆகிடும் உங்களுக்கு? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? இதுதான் உங்களோட வேல்யூ. திஸ் இஸ் யுவர் t/20. இந்த இடத்துல பவர் 0, ரைட்? இந்த இடத்துல நம்மளுக்கு பவர் 0. அப்போ t/20 is equal to 0, right? So let us make it very easier. Okay, let us make it very easier. So இது வந்து 1/16 is equal to e power, right? So e power t/20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படியும் எழுதலாம் பசங்களா? 1/2 into t divided by 20 அப்படின்னும் எழுதலாம். ஆமாம், அதனால t divided by 20 அப்படின்னும் எழுதலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இதை எப்படி நம்ம மாற்றலாம்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, ரைட்? அப்போ இதை எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா t1/2 power 4 is equal to 1/2 power minus t/20. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா I can write 4 is equal to 20 divided by 2. அப்போ என்ன ஆகும் பசங்களா? 80 will be the time period. ஓகே, ஸோ 80 will be the time period. ஸோ 80 minutes அப்படிங்கிறது தான் அவங்களோட வேல்யூ. பட் டோன்ட் வரி, இது ஒரு டிலீட்டட் சிலபஸ் தான். அதனால தான் ஐம் நாட் கிவிங் யூ எனி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? அதனால தான் நான் என்ன பண்ணல பசங்களா? எந்த ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் ஐ டென்ட் கிவ். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னு. இது யங்ஸ் டபுள் ஸ்லிட்லேருந்து கேட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. இஃப் ஸ்க்ரீன் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த பிளேன் ஆஃப் ஸ்லெட்ஸ் ஆங்குலர் செப்பரேஷன் ஆஃப் த ஃப்ரிஞ்ச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆங்குலர் வித் அப்படிங்கிறது லாம்டா பை டி தான் இருக்கே ஒழிய கேபிட்டல் டி கிடையாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 is true. If the monochromatic source is replaced by another monochromatic source of larger wavelength, the angular separation fringes decreases அப்படிங்கிறாங்க. ஏன்னா சோர்ஸ் மாறுச்சு அப்படின்னா wavelength மாறும், ரைட்? wavelength மாறும். அப்போ theta is directly proportional to lambda னா larger wavelength போக போக fringes வந்து larger தான் ஆகுமே ஒழிய டிக்ரீஸ் ஆகாது. அப்போ இது தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is true, ஸ்டேட்மெண்ட் 2 is false.
ஓகேவா? statement 2 is false. next பாருங்க, a metal wire has mass, radius and length கொடுத்துட்டு percentage error in the density என்னன்னு கேக்குறாங்க. so del rho divided by rho into 100 will be equal to நம்மளுக்கு mass divided by volume, right, into 100 plus del v divided by v into 100. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க பசங்களா, இங்க உங்களுக்கு mass, radius, length அப்படின்னு கொடுத்துட்டாங்க. okay, அப்ப volume will be like, what will be the volume? இது wire அப்படிங்கிறப்ப 2 pi rl அப்படின்னு வரும், right? so this becomes del m divided by m into 100. அப்ப வால்யூம்ல நம்ம மாத்திரம்னா 2 pi constant அப்படிங்கிறப்ப del r divided by r into 100 plus அடுத்தது del l into l divided by l into 100 அப்படின்னு கிடைக்கும். ஆமா தானடா? r squared into l அப்படின்னு வரும். அப்ப r squareனா முன்னாடி ஒரு 2, r square அப்படிங்கிறப்ப முன்னாடி ஒரு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 0.002 divided by 0.4 அப்படின்னு கிடைக்கும், ரைட்? பிளஸ் இன்டூ 100, ரைட்? இன்டூ 100 பிளஸ் 2 இன்டூ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.001 divided by 0.3. ஓகே, அடுத்து இன்டூ 100 பிளஸ் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க பசங்களா? 0.02 இன்டூ divided by 5 into 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்ட்? அப்போ இதை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி del rho divided by rho into 100 will be equal to 1.6%. ஓகே, 1.6%. done. நெக்ஸ்ட் பாருங்க, the light travels distance x in t1 time. ஓகேவா? லைட் x அப்படிங்கிற டிஸ்டன்ஸை t1 அப்படிங்கிற டைமில் போகுது, ஏர் மீடியமாக இருக்கிறப்ப. அதுவே and 10x அப்படிங்கிறப்ப in t2, ஓகே, in other denser medium, இன்னொரு மீடியமில் இருக்கிறப்ப அப்படி இருக்கு. வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைன் கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது டென்சர் மீடியம் இன்டூ சைன் கிரிட்டிக்கல் வில் பி ரேரர் மீடியம் இன்டூ சைன் 90. அப்போ இது 1. ஸோ டென்சர் மீடியம் அப்போ என்ன ஆகும் பசங்களா? ரேரர் மீடியம் டிவைடட் பை டென்சர் மீடியம். ஸோ விச் இஸ் 1 by n and we people know, right? We people know that is n is inversely proportional to 1 by v and inversely proportional to lambda. அப்போ sin critical angle will be equal to என்ன ஆகும் பசங்களா உங்களுக்கு? when denser ஓட velocity divided by rarer ஓட velocity னு மாறும். so denser ஓட velocity 10x, velocity அப்படிங்கிறது என்னது பசங்களா? what will be the velocity, right? so that will be like 10x divided by t2 divided by x divided by t1. x போயிடுச்சு அப்படின்னா 10 divided by t2 மேலே t1 அப்படின்னு கிடைக்கும். so that will be sin inverse of what will be the value? 10 t1 divided by t2 என்ன கிடைக்கும் பசங்களா? is equal to critical angle அப்படின்னு கிடைக்கும். so the correct answer is going to be option C. okay, option C will be the perfect answer. next question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. 12 volt and 60 watt lamp is connected to the secondary of a step down transformer. okay, so secondary voltage எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 12 volt. secondary power என்னன்னு கொடுத்துட்டாங்க? 60 watt அப்படின்னு கொடுத்துட்டு whose primary is connected to AC supply of, primary supply வந்து 220 voltனு கொடுத்துட்டு assuming the transformer to be idle, what is the current in the primary winding? okay, primary windingல current என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. so we people know, so output will be equal to the input, right? ஏன்னா ideal transformer efficiency will be 100%. அப்போ input power will be equal to output. அப்போ நம்மளோட output power என்னது? 60 watts equal to 220 into I primary. அப்போ 0 cancel ஆகி 6 divided by 22 will be IP. so that will be 0.27 ampere. okay, so 0.27 ampere will be the correct. next பாருங்க பார்க்கலாம். the minimum wavelength of X-ray. okay, minimum wavelength of X-ray produced by an electron accelerated through a potential of volt V is directly proportional to. so minimum wavelength of an electron எப்படி proportional ஆக இருக்கும் voltageக்குன்னு கேட்குறாங்க. we know H is equal to Hc divided by lambda. அப்போ lambda minimum is equal to Hc divided by E அப்படின்னு எழுதலாம், கரெக்ட்? E அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ எனர்ஜிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் பசங்களா? Q into change in potential அப்படின்னு எழுதலாம். Hc divided by Q into change in potential. அப்போ that will be inversely proportional to V. so option
1 is the correct answer. Okay, 1 will be the correct answer. Next பாருங்க, the work function of cesium, potassium and sodium are 2.14 electron volt, 2.30 electron volt, 2.75 electron volt respectively. If the incident electromagnetic radiation has an incident energy of 2.20 electron volt, which of these photosensitive surfaces may emit photo electron? அப்ப இதுல யாரு photo electron emit பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. So photo electron emit பண்ணனும்னா நம்மளோட ஒர்க் ஃபங்க்ஷனை விட நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி பயங்கர அதிகமாக இருக்கணும். கரெக்டா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜியை விட ஒர்க் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ இது 2.20 அப்படின்னா இது 2.30, இது 2.75. அப்போ இதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு சீசியம் மட்டும் தான் என்ன பண்ணும் பசங்களா, நம்மளுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை வெளியே விடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர். Next பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, the net magnetic flux through any closed surface will be equal to 0. ரைட்? ஏன்னா மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் என்ன பண்ண கிடையாது பசங்களா, எக்ஸிஸ்ட் ஆக கிடையாது. அடுத்தது பாருங்க, the ratio of frequencies of fundamental harmonic produced by open to that of closed. அப்ப frequency of open pipe divided by frequency of closed pipe னு கொடுத்திருக்காங்க. open pipe அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா that will be V divided by 2L அப்படின்னு இருக்கும். closed pipeனா V divided by 4L. அப்போ என்ன ஆகும் பசங்களா, இதெல்லாம் கேன்சல் ஆயிட்டு 4 divided by 2 1s are 2, so 2 by 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ will be the correct one. Okay, next question பாருங்க, the error in the measurement which arises due to unpredictable fluctuation in temperature and voltage supply are. So unpredictable திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா that will be coming under random error. Right? Next பாருங்க, statement 1. Photovoltaics device can convert optical radiation into electricity. True. Right? Optical இது வந்து இதா மாத்தும். Zener diode is designed to operate under the reverse bias in breakdown condition. So Zener diode எப்பவுமே என்னதான் பண்ணுவோம், breakdown conditionல தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு கரெக்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்னடா நம்மளுக்கு கரெக்ட். இப்போ next question. An electric dipole is placed at an angle of 30 degree with an electric field of intensity 2 × 10 to the power 5 Newton per coulomb. It experiences a torque of 4 Newton meter. Calculate the magnitude of charge of the dipole. So tau will be equal to PE sin theta. Right? அப்போ இதை நம்ம பிரித்து Q into LE sin theta எழுதலாமா? அப்போ tau divided by LE sin theta is equal to Q. Right? அப்போ என்ன ஆகுண்டா, this will become torque என்ன கொடுத்துட்டாங்க, 4 Newton meter divided by length வந்து 2 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ that will be like -2 நீங்கள் எழுதி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அடுத்தது electric field 2 × 10 to the power 5. ஸோ sin 30 னா 1/2. அப்போ இங்கே 1 இங்கே 2, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 1s are 2s are. ஸோ 2 divided by 10 to the power 3 அப்படின்னு இருக்கும். இது மேலே போச்சுன்னா 2 milli-coulomb ஆக இருக்கும். ஓகே, the option will be 2 milli-coulomb. Done தானே பசங்களா? Next question. ஸோ அடுத்த question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a bullet is fired from the gun at a speed of 280 meter per second. ஓகேவா? in a direction 30 degree above the horizontal. ஸோ ஹரிசாண்டல்ல இருந்து 30 டிகிரியில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு புல்லட்டை வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் நம்ம பண்ணியிருக்கோம் பசங்க, 280 மீட்டர் per செகண்டில் ஃபயர் பண்ணியிருக்கோம். த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை த புல்லட். அப்போ மேக்ஸிமம் ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் என்னோட ஆன்சரும் உங்கள் ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க பசங்களா. யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமாக நம்ம தளபதி பேட்சுக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது பசங்களா, இந்த டைம் மெகா ஆஃபர் இருக்குது, லிமிட்டெட் மட்டும்தான். ஓகே, ஸோ மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறப்ப எப்படி நம்ம வெற்றி பேட்சில் வந்து 30% ஆஃப் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம தளபதி பேட்ச்லையும் 30% ஆஃப் கிடைக்கும். ஓகே, அண்ட் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் மெகா 15 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறப்ப 15% உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆஃபர் கிடைக்கும். ஓகே, மறந்துடாதீங்க, இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ மேக்ஸிமம் ஹைட் வில் பி லைக் u ஸ்கொயர்ட் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. அப்போ u ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது என்னது 280 the whole squared, sin என்னது பசங்களா 30 ஸ்கொயர். அப்போ sin 30 ஸ்கொயர்
divided by 2 into 9.8. ஏன்னா இவங்க 9.8 தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் sin 30 அப்படிங்கிறது 1/2 that is 0.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1000 meters அப்படின்னு கிடைக்கும் பசங்களா. You will be getting 1000 meters as your answer. Okay, done. So this is your next question. A Carnot engine has a efficiency வந்து 50% இருக்கு. When the source, so source ஓட temperature என்னவாக இருக்கு, T1 வந்து 327 degree Celsius, Kelvinல மாத்திட்டு சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் செல்சியஸ்ல மாத்திக்கங்க. ஓகே, the temperature of the sink will be அப்படின்னு கேக்குறாங்க. So efficiency கொடுத்துட்டாங்க, நம்ம கிட்ட ஒரே ஒரு ஃபார்முலா தான், which is 50 is equal to 1 minus temperature of sink divided by temperature of the source into 100. right? So 1 minus இது என்ன ஆகும் பசங்களா, கெல்வின்ல எல்லாம் மாத்தி தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். T2 தான் கண்டுபிடிக்கணும். T1 வந்து 327 அப்படின்னா அதை கெல்வின்ல மாத்துறப்ப என்ன ஆகும் பசங்களா, 600 Kelvin அப்படின்னு மாறும் into 100. So this will be equal to 50. அப்ப what happens, இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா this will become 1/2 is equal to, right, 1 minus T2 divided by 600 அப்படின்னு கிடைக்கும். அப்ப T sink ஓட வேல்யூ, அதாவது T2 ஓட வேல்யூ will be like 300 Kelvin. அப்ப 300 Kelvin ஓட என்ன பண்ணணும் பசங்களா, you people have to minus, right? ஏன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும், you people have to find out what is the value, right? என்ன வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்ப நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா you will be getting, so what will be the value, so temperature of sink at degree Celsius will be 327, right? So 327 minus 300 will be like 27 degree Celsius ஆக இருக்கும். Okay, so 27 degree Celsius ஆக இருக்கும். Okay தானடா, right? Sorry, இது வந்து 273, right? 300 minus 273, ஓகேவா? ஏன்னா அதான கெல்வினோட வேல்யூ. ஸோ 273 ஓட நம்ம மைனஸ் பண்ணோம்னா that will become 27 degree Celsius. So 273 will be the value, right? 273 is the Kelvin value, so 27 will be the value. அப்ப அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, the next one is going to be radius of gyration. பசங்களா இதுவுமே நம்மளுக்கு என்னது, ஒரு கிரேஸ் மார்க் வந்த क्वेश्चन தான். நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா ratio of the radius of gyration of cylinder. So solid sphereக்கும் ஹாலோ ஸ்பியருக்கும் வந்து என்ன ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெரி சிம்பிள், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் பசங்களா, we people will be mentioning, இப்போ நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால நீங்கள் ஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2/5 mr ஸ்கொயர், கரெக்டா? எம்மை தூக்கிட்டு இதுக்கு ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட வேல்யூ. அப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வில் பி லைக் √2/5 r அப்படிங்கிறதான் வேல்யூ. அப்போ ஸ்பியர் அப்படிங்கிறப்ப r டிவைட் இன்டூ √2/5. அடுத்தது ஹாலோ ஸ்பியர் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் பசங்களா, உங்களுக்கு ஹாலோ ஸ்பியர் வில் பி லைக் r இன்டூ √2/3 அப்படின்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு √3 டிவைடட் பை √5 அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்டான ஆன்சராக இருந்திருக்கும். ஓகே, ரூட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, வாட் தே ஹவ் கிவன் அப்படின்னா, the temperature of a gas is minus 50 degree Celsius. To what temperature the gas should be heated so that RMS speed will be increased by 3 times. இனிஷியல்ல VRMS ஆக இருந்தது, இப்போ ஃபைனல்ல என்னவாக இருக்கணும் பசங்களா, இனிஷியல் வேல்யூ பிளஸ் 3 times ஆஃப் யுவர் இனிஷியல் வேல்யூங்கிறப்ப 4 VRMS ஆக இருக்கணும், ரைட்? அப்போ VRMSலேருந்து 4 VRMS மாறணும் அப்படின்னா டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் வி பீப்புள் நோ சேம் கேஸாக இருந்ததுன்னா விஆர்எம்எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரூட் டெம்பரேச்சர். அப்போ ஸோ வாட் ஹேப்பன்ஸ், வாட் வில் பி த டெம்பரேச்சர் தானே கேட்குறாங்க. ஸோ அட் வாட் டெம்பரேச்சர், அப்போ T2 டிவைடட் பை T1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 VRMS டிவைடட் பை VRMS. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி T2 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ T2 என்னன்னு கேட்குறாங்க, T1 into 2. அப்போ T1 என்ன எழுதலாம் பசங்களா, T1 is nothing but minus 50, right? So minus 50 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ ரூட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆகும் தானடா. அப்போ ஸ்கொயர் ஆச்சு அப்படின்னா that will be becoming 16. ஏன்னா ரூட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4 ஸ்கொயர்னா 16, right? So 16. அப்போ இது minus 50 plus நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, you people have to solve this, right? இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
you will be subtracting, right? அப்பா மூச்சே பிடிக்குதுடா பசங்களா. Okay, so let's get started. So plus 273, அப்போ 50 போச்சு அப்படின்னா 253 வருமா? எஸ் ஆர் நோ? 223 வரும். 5 போச்சுன்னா 6 7, ஸோ 223 அப்படின்னு வரும். அப்போ 16 into 223, அப்போ இதை சால்வ் ஆச்சு அப்படின்னா you will be getting 3568 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ T2 வந்து டெம்பரேச்சரில் மாற்றணும் அப்படின்னா 3568 minus 273, அப்போ அதை சால்வ் பண்ணுறப்ப 3295 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ 3295 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பசங்களா. திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். If the galvanometer G does not show any deflection in the circuit, the value of R is given by. Okay, so value of R is given by. அப்போ இந்த கேல்வனோமீட்டரில் எந்த டிஃப்ளக்ஷனும் இல்லைன்னா இதுக்குள்ளார கரண்ட்டே போகலைன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாமா? அப்போ நம்ம வோல்டேஜும் நம்ம ஆரும் நம்மளுக்கு பேரலாக இருக்குது. அப்போ இங்கே இருக்க 2V தான் வந்து நம்மளுக்கு ஆரோட பொட்டென்ஷியலாக இருக்கும். அப்போ ஆரில் வந்து ஆரோட வேல்யூ என்ன தெரியணும் அப்படின்னா that will be V divided by I. V வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு, I என்னன்னு தெரியணும். I எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 400 ஓம்ஸ்குள்ளார போகிறத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளார அது போகாது. அப்போ இதுக்குள்ளார போகிறது மட்டும்தான் நம்மளோட மெயின் வேல்யூ. அப்போ I will be equal to, ஸோ 10 minus 2, ஏன்னா இந்த இடத்துல 2 பொட்டென்ஷியல் இருக்குது. 10 minus 2 divided by 400, which will be 8 divided by 4. So this will be 1 by 50. அப்போ I is equal to 1 by 50 amps. அப்போ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 2 divided by 1 by 50. So that will be like 100 ohms ஆக இருக்கும். So our value will be like 100 ohms ஆக இருக்கும். Okay. Now this is your next question. The magnitude and the direction of current in the following circuit. Following circuitல first direction, magnitude and direction of current என்னன்னு கேட்குறாங்க. இது 1 2 3 மூணுமே சீரீஸில் இருக்குது. அப்போ R equivalent will be 10 ohms ஆக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ரெண்டுமே எப்படி இருக்குது பசங்களா? ஆப்போசிட் பொலாரிட்டியில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ net EMF will be 10 minus 5, so that will be 5 volt. அப்போ I will be equal to 5 divided by 10, so that will be like என்ன ஆகும் பசங்களா? 1 by 2 amps இருக்கும். ஸோ that will be 0.5 amps. ஸோ இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. டைரக்ஷன் எப்படி? இதுதான் வந்து நம்மளுக்கு பெருசு. அப்போ இப்படி போய் இப்படி வந்து அப்போ ஏலிருந்து பிக்கு போகுது த்ரூ இ. ஏன்னா த்ரூ இ வழியாக போகிறப்ப ஏலிருந்து நம்மளுக்கு பிக்கு போகுது. ஓகேவா? ஸோ ஏ டு பி த்ரூ இ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். டன். ஸோ பசங்களா, ஹியர் கம்ஸ் யூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ் திஸ் கொஸ்டின். ஓகே, இன் அ சீரீஸ் LRC சர்க்கிட், the inductance is 10 microhenry, capacitance is 1 microfarad, resistance is 100 ohms, the frequency at resonance will be. So resonant frequency அப்படிங்கிறது 1 by 2 pi root of L into C. So 1 divided by 2 pi root of 10 into 10 to the power minus 3, 1 into 10 to the power minus 6. அப்போ 1 divided by 2 pi root of, இதை நான் 10 to the power minus 2 minus 6. அப்போ 1 divided by 2 pi root of, that will become 10 to the power minus 8 அப்படின்னு கிடைக்கும். Right? So that will become 10 to the power minus 8 அப்படின்னு கிடைக்கும். ஆமாம் தானே? Done. So minus 8 அப்படின்னு இருக்கும். So what happens over here? 10 to the power minus 8 அப்படிங்கிறத எப்படி நம்ம எழுதலாம் பசங்களா? How we people can write? எப்படி எழுதலாம் பசங்களா நம்ம? ஸோ வேணால் ரெண்டு பக்கமும் வேணால் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்போ எஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi squared into 10 to the power minus 8 அப்படின்னு இருந்தது. அப்போ வாட் ஹேப்பன்ஸ்? ரூட் ஆஃப் ஓகே,
ஸோ இதை எழுதிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்டா நெக்ஸ்ட் that will be 4 into 3.14 the whole square into 10 to the power minus 8. இது மேலே போச்சுன்னா 10 to the power 8 divided by 4 into 3.14 into 3.14. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும்டா பசங்களா, you will be getting 1.59 ஹர்ட்ஸ்னு கிடைக்கும். ரேடியன்ஸில் ஆன்சர் வரக்கூடாது, கிலோ ஹர்ட்ஸில் தான் ஆன்சர் வரணும். ஸோ 1.59 கிலோ ஹர்ட்ஸ் will be your answer. 1.59 will be கிலோ ஹர்ட்ஸ் will be your answer. ஓகே தானடா. மைக்ரோஃபாரட், மில்லி ஹென்ரி, 10 to the power minus 3. ஸோ -9 அப்படிங்கிறப்ப ஸோ 10 -9 -8. Yeah, it is perfect. ஸோ என்ன ஆகும் பசங்களா, ஃபைனலி 1.59 kilo Henry will be the correct, kilohertz will be the correct answer. So பசங்களா, இதுதான் உங்களோட 2023 பேப்பர். ஸோ 2023 பேப்பரில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க பசங்களா. இந்த மெட்டீரியல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு கிடைச்சிரும், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கியூஆர் கோட் இல்லை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த இயர் பேப்பர் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே தானே பசங்களா. அண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்லேயும் ஆகட்டும், வெற்றி பேட்ச்லேயே ஆகட்டும், இந்த ஆஃபர்ஸ் ரொம்ப லிமிட்டட். நீங்கள் நெக்ஸ்ட் 6 months நீட்டுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் யூ பீப்புள். ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சின்ஸ் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி முடிச்சாச்சு, 2023 பேப்பரை சால்வ் பண்ணி முடிச்சனால இட்ஸ் our time to say bye to everyone. Okay, so goodbye everyone, take care, have a great day. நான் இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். do subscribe the channel and செஷனை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்லுங்க. Okay, so take care everyone, have a great and fine day ahead.